இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபிலிம் நேவரம்பா லோன்ச்சா கோனே கோன்ச்சா. ஏழ்ரை என்ன இலவு குடிச்சிட்டு வந்தானோ காலையிலேயே காலக்கையன் வயசுல கழுத்தறுக்க போறானோன்னு நினைக்கிறீங்கல்ல? அச்சோ அப்படி இல்லங்க, அது ஃபில்மோட நேம். இந்த ஃபில்ம்ல ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் பயங்கரமான வேலையை பங்கமா பண்ணியிருக்கிறான். பொதுவா நாம வீட்டுல திரியறப்ப நம்ம பேரண்ட்ஸ் சனிய ஒரு இடத்துல சும்மா உட்காருதா பாருன்னு திட்டுவாங்க. சரி, எதுக்கு இவங்க கிட்ட இந்த மாதிரி திட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்தா புறம்போக்கு சும்மாவே இருக்குதுன்னு திட்டுவாங்க. இவனை அந்த மாதிரி யாரு திட்டுனாங்களோ என்னமோ தெரியல. ஒரு இளம் பாலகன் சின்ன வயசுல மென்டல் அதிகமாகி செக்ஸுக்கு அடிக்ட் ஆகி நாசமா போற பாதைக்கு கூகுள் மேப்ல கனெக்ட் ஆகி அப்படியே போற கைண்ட் ஆஃப் ஃபில்ம் நல்லா இருக்கும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஃபில்ம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு அடல்ட் ஃபில்ம். அதனாலயும் என்னமோ மராட்டியில பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு ஹாஸ்பிட்டல் வெளியே உட்கார்ந்து இருக்கிற பாபியை காட்டுவாங்க. இவர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறப்போதான் தெரியும் இவரோட ரிலேட்டிவ் இறந்துட்டாங்கன்னு. இப்ப இந்த விஷயத்தை கேட்ட தாத்தா கண்ணீரும் கையுமா கஷ்டத்தோட உட்காருவாருன்னு பார்த்தா கவலை கண்ட்ரோல் மோட்ல போட்டு கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. தென் இப்போ நமக்கு இங்க சீனை கட் பண்ணி 4 months முன்னாடிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அதுல இந்த 2 பசங்களை காட்டுவாங்க. இவங்களோட வயசு 12. ஒருத்த நேம் திகம்பர், இன்னொருத்த நேம் இலியாஸ். இவங்க 2 பேரும் இப்படியே நாசால ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைச்சாங்களோ என்னமோ வீட்டுல இருக்க டியூப்லைட் எல்லாம் உடைச்சி அதுல இருந்து பவுடர் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்கிறப்போ திகம்பரோட பாட்டி இங்க வர்றாங்க. இப்போ இங்க பாட்டியை பார்த்த திகம்பர், நீ எதுக்காக இங்க வர்ற? நான் வர்றேன் போன்னு சொல்றான். இப்போ இதுல ஒரு மேட்டர் என்னன்னா, திகம்பரோட பாட்டி இலியாஸோட கண்ணுக்கு தெரியல. ஏன்னா திகம்பரோட பாட்டி ஒரு ஆத்மா. பட் இந்த பாட்டியோட ஆத்மாவை திகம்பர்னால பார்க்க முடியுது. இந்த திகம்பரோட தாத்தா ஒரு பெரிய மந்திரவாதி பேட்சை சேர்ந்தவர். நாம எப்படி சந்திரமுகி பேய், காஞ்சனா பேய், அரண்மனை பேய்னு அசால்ட்டா கிளைமேக்ஸ்ல ஆஃப் பண்றோமோ, அதே மாதிரி இவரும் அந்த வியாபாரத்துல வித்த தெரிஞ்ச ஒரு பெரிய கை. அப்படியே காலப்போக்கில் அவர் மேல போய் அவரோட கொஞ்சம் பவர் திகம்பருக்கு வந்துருச்சு. அதனாலதான் இவனுக்கு ஆன்மா எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு இந்த 2 பசங்களும் இங்க இருந்து வெளியே போறாங்க. வெளியே போய் குத்தாங்கிற ஒரு லேண்ட் புரோக்கரை திகம்பர் ஒரு கத்தியை வச்சு குத்திடுறான். பொதுவா ஒருத்தங்க 10 yearsக்கு மேல ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல ரெண்டுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்ல இருந்து நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு அவங்க 10 years பே பண்ண ரெண்ட் ரெசிப்ட் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கணும். அப்படி அந்த ரெசிப்ட், லேண்ட் சம்பந்தமான விஷயத்தை எல்லாம் பண்றதுதான் இந்த குத்தாவோட வேலை. ஆனா இந்த குத்தா நிறைய பேருக்கிட்ட இருந்து இல்லீகலா காசை வாங்கி ரியலான ரெசிப்ட் அவங்களுக்கு தந்துட்டு ரியலா ரெண்ட் லேண்ட்னு வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஃபேக் ரெசிப்டை கொடுத்து கிரைம் பண்ணிட்டு இருக்காரு. திகம்பர் குத்தாவை கத்திய வச்சு குத்தி கொல்றதுக்கு முன்னாடி தான் அங்கிள் சிரியாவை இங்க கூப்பிடுன்னு சொல்றான். உடனே குத்தாவும் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ரெசிப்ட் எல்லாம் ரெடியா இருக்குது, நான் காலையில ஊருக்கு போறேன், அதனால அதை இப்பவே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்போ இதை கேட்டதும் சிரியா ஒய்ஃப் சுப்ரியாவும் ரெசிப்டை வாங்குறதுக்காக குத்தா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க போய் ரெசிப்ட் எங்கன்னு பாக்குற டைம்ல தான் குத்தாவோட பாடி அங்க கீழே கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. தென் இங்க திகம்பர் அண்ட் இலியாஸ் 2 பேரும் இவங்களை கத்திய வச்சு மிரட்டி வாயி காலு கையின்னு எல்லாத்தையும் கட்டுறாங்க. தென் இவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் கலத்த சொல்றாங்க. இவங்களுக்கு வேற வழியே இல்லைங்கிறதுனால 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் கலத்துறாங்க. தென் திகம்பர் அவங்களோட பிரைவேட் பார்ட்டை கட் பண்ணி கத்திய வச்சு குத்தி அங்கேயே கொன்னுடுறான். இப்போ இப்படியே சீனை கட் பண்ணி இன்னும் 2 months பேக் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுல திகம்பர் அண்ட் இலியாஸ் 2 பேருமே எல்லா பசங்கள மாதிரியே ஹாப்பியா ஸ்கூலு படிப்புன்னு இருந்த பசங்க. திகம்பர் அவனோட பாட்டி வீட்டுல தான் ஸ்டே பண்ணி இருக்கிறான். அதே வீட்டுல தான் அவனோட அங்கிள் சிரியாவும் அவரோட ஒய்ஃப் சுப்ரியாவும் தங்கி இருக்கிறாங்க. இப்படியே நார்மலா போயிட்டு இருந்த லைஃப்ல என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஒரு நாள் எல்லாரும் சடனா ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல என்னதான் சமாச்சாரம்னு விசாரிச்சா இவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற இந்த ஏரியால ரீடெவலப்மெண்ட்டுக்காக டவர் வைக்கலாம்னு பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு திகம்பரோட பாட்டி நோ டவர்ல எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி டெவலப்மெண்ட்னு ஏழ்ற வேலை என்னெல்லாமோ பண்ணி ஐஸ் மலை எல்லாம் உருகி தண்ணியா கடல்ல ஓடுதான், அதனால ஐ செட் நோன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்றதை கேட்ட பாபி இவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதே டைம் இதே மீட்டிங்ல பிஸ்கட்டுக்கும் டீக்கும் வந்த கொஞ்சம் பேரும் இல்ல பாட்டி அது வந்துன்னு இழுக்கிறாங்க. ஒரு சைடு இதே பிளான்ல சிரியா அண்ட் சுப்ரியா கூட இந்த பழைய வீட விட்டா புதுசா ஒரு பிளாட்டே வரப்போகுது, அது கூட கொஞ்சம் காசு கூட தருவாங்கன்னு சொல்லி இதை டெவலப்மெண்ட்டுக்கு விடலாம்னு நினைக்கிறாங்க. ரியலாவே இந்த வீட்டுல சிரியா அண்ட் சுப்ரியாவை திகம்பரோட பாட்டி ஜஸ்ட் ஹெல்ப்புக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. திகம்பர் பெரிய பையன் ஆனதும் இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருந்து போகணும். அதான் இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். திகம்பரோட ஃபாதர் ஒரு பெரிய ரவுடி, அவரை யாரோ ஏமாத்தி கொண்டுட்டாங்க. அதனால திகம்பரம் அந்த மாதிரி மோசமான வழியில போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க பாட்டி இந்த மாதிரி செட்டிங்கை போட்டு சீட்டிங்ல இருக்கிறாங்க. தென் ஒரு நாள் சிரியா குத்தாவை கூப்பிட்டு ரெசிப்டை பத்தி கேட்டு அது எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கறான். ஏன்னா ஒரு வேலைக்காக இந்த சிரியா குத்தா கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான், இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதான் இந்த சிரியா அண்ட் சுப்ரியாவோட பிளான். அப்படி அந்த பிளான் தான் என்னடானா திகம்பரோட பாட்டி விட சிரியா அண்ட் சுப்ரியாவோடதுங்கிற மாதிரி மாத்தி அதுக்கு ப்ரூஃபா கொஞ்சம் ரெசிப்டும் ரெடி பண்ணணும். அப்படி பண்ணாதான் திகம்பர் பாட்டியோட வீடை ரீடெவலப்மெண்ட்டுக்கு விட்டு ரிட்டன் அவங்க தர்ற புது பிளாட்ல வாழலாம்னு, அது கூட கிடைக்கிற பணத்தையும் இவங்களே ஆளலாங்கிறது தான் இவங்களோட பிளான். ஆனா இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அந்த பாட்டிக்கு தெரியுது. ஸோ அன்னைக்கு நாள் நைட்டே அவங்க கூட பயங்கரமா இதை கேட்டு சண்டை போடுறாங்க. நான் உயிரோட இருக்கிறது வரைக்கும் இந்த பிளேஸ் என்ன தவிர வேற யாருக்கும் கிடையாது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த கோளாறு சிரியா விடுவானா
ரூபானா? இவ்வளவு நாளா நான் இந்த வீட்டுக்காக பண்ண செலவெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்ல, அது எல்லாத்தையும் எனக்கு ரிட்டர்ன் கொடுங்க, நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றான். அப்படின்னா வீட்டுக்காக செலவு பண்ண காசு, இபி பில்லு அந்த மாதிரி. தென் நெக்ஸ்ட் டே இந்த பாட்டி இந்த பஞ்சாயத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும்னு பொலிட்டீஷியன் கவுடேங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு போறாங்க. அப்படின்னா இந்த கவுடே கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கி சரியா கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த கவுடே இந்த பாட்டிய தான் சொந்த அம்மா மாதிரி பாக்குறவன். ஏன்னா இந்த கவுடே இன்னைக்கு இவ்வளவு கௌரவமா இருக்கிறதுக்கான ரீசன் இந்த பாட்டி அம்மாவோட பையன், அதான் திகம்பரோட ஃபாதர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரல, இந்த 7.5 கொஞ்சம் முன்னாடி தான் அவரை ரவுடின்னு சொன்னா இல்லன்னு. ஆமா சொன்னேன், ஆனா ரவுடி பிளஸ் பொலிட்டீஷியன்ங்கிற ஃபார்முலாவை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பாட்டி விஷயத்தை எல்லாத்தையும் இந்த கவுடே கிட்ட சொன்னதும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சிரியாவை இங்க வர வச்சு ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பேசுறாரு. இப்போ இதுல ஒரு கன்றாவியான விஷயம் என்னன்னா, இந்த புரோக்கர் குத்தாவும் கவுடேவோட ஆளு. இந்த குத்தா சிரியா கிட்ட இருந்து காசை வாங்கி கவுடே கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்கிறான். இப்போ இந்த கவுடே சிரியா கிட்ட இந்த ப்ராப்ளம் எங்கேயே முடிஞ்ச மாதிரி பாட்டி கிட்ட நடிச்சு சாரி சொல்லு, அப்படி சொன்னா உன் நேமுக்கு எல்லா ரெசிப்டையும் மாத்தி தரேன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போய் சாரி சொல்ல வைக்கிறான். இவன் இப்படி சாரி கேட்டதும் உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியாத பாட்டி இவனை மன்னிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே திகம்பரோட பெரியப்பா இவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த ரீடெவலப்மெண்ட்டை பத்தி பேசி அதுல எனக்கு ஷேர் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி ஷேரா, அந்த இடத்த நான் விற்கவே இல்லையான்னு இந்த பெரிய மொட்டைக்கு சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் அந்த பாட்டியோட ஃபர்ஸ்ட் சன் மகாதேவ். ரொம்ப இயர்ஸா இவர் அந்த பாட்டியோடவோ இல்ல அந்த ஃபேமிலியோடவோ எந்த கனெக்ஷனுமே இல்லாம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திகம்பரோட ஃபாதர் இறந்த டைம் கூட இவர் இங்க வரல. தென் இங்க லைட்டா ஃபைட் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டே எலியாஸ் பான் வீடியோ பாக்குறதுக்காக 20 ரூபாய் வேணும்னு திகம்பர் கிட்ட கேக்குறான். அதுக்கு எதுக்குடா 20 ரூபானா எனக்கு தெரியல. இப்படி எலியாஸ் பேச்சை கேட்டதும் திகம்பர், நான் இதெல்லாம் டெய்லி ஃப்ரீயாவே பாக்குறேன், நீ கூட பாக்கணும்னா இன்னைக்கு நைட் என் கூட என் வீட்டுல ஸ்டே பண்ணுன்னு சொல்றான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனோட பாட்டி கிட்ட, பாட்டி எலியாஸ் இருக்கிறான் இல்ல, அவன் இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் ஸ்டே பண்ணுவான் சரியா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அவனை இங்கேயே ஸ்டே பண்ண வைக்கிறான். தென் அதே நாள் நைட்டு சிரியாவும் அவரோட ஒய்ஃபும் இன்டிமேட் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் இப்படி ரூம்ல இருக்கிறத திகம்பரும் எலியாஸும் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னு பாக்குறாங்க. இப்போ இவனுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கிறத சுப்ரியா பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இதனால ரொம்ப டென்ஷனான சிரியா அவனுங்களை அடிச்சு வீட்டுக்கு வெளியே படுக்க வைக்கிறாரு. தென் இவங்க 2 பேரும் வெளியே படுத்து இருக்கிறப்போ சுப்ரியா செமினியூடா வந்து திகம்பரை ஹக் பண்றாங்க. இப்படியே இருக்கிற டைம்ல திகம்பர் முடிச்சிட்டான் அப்படின்னா எல்லாம் ட்ரீம். தென் நெக்ஸ்ட் டே பார்ட்டி வீட்டுல இருக்கிற பழைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து திகம்பர் கிட்ட கொடுத்து வித்து பைசா கொண்டுட்டு வான்னு சொல்றாங்க. அதுல திகம்பருக்கு அவங்க அப்பாவோட பட்டன் நைஃப் கிடைக்குது. இவனுக்கு இப்படி இதுல கிடைச்சதும் அதை விற்காம தான் கூடயே வச்சுக்கிறான். அதோட இந்த எலியாஸ் கிட்ட என்னோட ஃபர்ஸ்ட் கோலையை நான் இதை வச்சுதான் பண்ணுவேன்னு சொல்றான். அதோட என் அப்பாவை நிறைய பேரு பயங்கரமா ஏமாத்தி கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என் அம்மாவும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். திகம்பரோட மாம் ஒரு கிளப் டான்சர். திகம்பரோட ஃபாதர் அவங்கள ஒரு பப்ல பார்த்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதனாலதான் அவர் இறந்ததும் இதான் சான்ஸ்னு திகம்பரை கண்டுக்காமே கிளம்பிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே திகம்பரோட பாட்டிமா நெய்பர் வீடான பாபியோட வீட்டுக்கு போறாங்க. இங்க ரீசெண்டா பாபியோட பையன் இறந்துட்டான். அதனால பாபியோட ஒய்ஃபுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதோட இவங்க ஃபேமிலி கடனும் தலைக்கு மேல ஏறிடுச்சு. இதெல்லாம் இவங்களுக்கு போதாதுன்னு பாபியோட பொண்ணு அவங்க லவ் பண்ண பையன் கூட ஓடி போயிட்டாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவனும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு வீட்டுக்கே திரும்ப அனுப்பி வச்சுட்டான். இப்படி பாபியோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால பாபி திகம்பர் பாட்டி அம்மா கிட்ட, நான் இந்த வீட்டை வித்து கிடைக்கிற பணத்துல பாதியை என் பொண்ணு கொடுத்துட்டு பாக்கி பணத்தை வச்சு வேற ஒரு ஊருக்கு போய் பாக்கி லைஃப பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு பாட்டிமா, பாபி நீ கவலைப்படாத, நான் உனக்காக கவுடே கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படியே பாட்டிமா அங்க இருந்து கிளம்பி கவுடேவோட வீட்டுக்கு வர்றப்போ கவுடே சிரியா அப்புறம் கவுடேவோட ஒரு ஆளுன்னு 3 பேரும் ஹால்ல உட்காந்து அந்த பிளேஸ பத்தியும் ரெசிப்ட பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்ட பாட்டிமாக்கு இப்பதான் இந்த கவுடேவோட ரியல் பேஸ் தெரியுது. அதனால உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டையில கவுடே இந்த பாட்டிமாவை கீழே தள்ளி விடுறான். அதுல இந்த பாட்டிமாவோட தலையில அடிபட்டு அங்கேயே இறந்துட்டாங்க. அப்புறம் சிரியா தான் வேலைக்காரங்கிட்ட இது எப்படி நடந்துச்சுன்னு யாராச்சும் கேட்டா அன்கான்சியஸா கீழே விழுந்து தலையில அடிபட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு போலி டாக்டரை வச்சு இதுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரெடி பண்றான். இப்போ இங்க சீனை கட் பண்ணி மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல பாபி யாரோ இறந்ததுனால ரொம்ப சேடா இருந்த மாதிரி காட்டினாங்க இல்ல, அப்படி இறந்தது வேற யாரும் இல்ல, திகம்பரோட பாட்டி தான். பாட்டி இறந்த பிறகு திகம்பர் தனிமைக்கு இரையாகிறான். அதனால அவனோட மொட்டை பெரியப்பா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படியே இவரு திகம்பருக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த வீட்டையே தனக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்படி இவனை இங்க கூட்டிட்டு வந்த பிறகு இவனோட பெரியப்பாவுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இவன் ஒரு சைக்கோன்னு தெரியாது இல்ல, அதனால இவனை திட்டுறது அடிக்கிறதுன்னு வீட்டு வேலையெல்லாம் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதனால ரொம்ப டென்ஷனான திகம்பர் ஒரு நாள் அவனோட பெரியப்பாவையும் அவரோட பையனையும் கொன்னுட்டான். இப்படி இவன் கொன்னாலுமே கூட இவன் சின்ன பையனா இருக்கிறதுனால யாருக்கும் இவன் மேல டவுட்டே வரல. அப்புறம் அந்த வீட்டுல திகம்பரும் அவனோட ஆண்டியை மட்டும் தான் இருக்கிறாங்க. திகம்பர் தான் ஆண்டி தனியா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்றான். அந்த ப்ராசஸ்லயே அவங்களும் திகம்பருக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் எப்பவும் அதே வேலையாவே இருக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் பிரசன்ட்டுக்கு வருது. இன்னைக்கு நாள் தான் சிரியாவும் சுப்ரியாவும் இறந்த நாள். திகம்பர்
திகம்பரும் எலியாசும் எதுவுமே தெரியாத மாதிரி இங்க ஃபியூனரலுக்கு வந்திருக்காங்க. அங்க பாபி திகம்பர் கிட்ட உன்னோட மாமாவையும் அத்தையையும் யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் திகம்பர் இங்க இருந்து கிளம்பி அவனோட ஆண்டி வீட்டுக்கு போறான். இப்படி இங்க வந்ததும் 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. அப்புறமா இன்டிமேட் ஆகுறாங்க. அதே டைம் திகம்பர் ஒரு நேரத்துல தான் பண்ண எல்லாத்தையுமே தப்புன்னு சொன்ன ஆண்டி இப்போ தான் கூடயே தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் கவுடே திகம்பர் கிட்ட வந்து கொஞ்சம் காசை தந்து அவன் வீட்டை தான் பேருக்கு எழுதிக்கிறான். இந்த கவுடே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யாக்குங்கிற ஒருத்தங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தான். இப்போ அந்த ஆள் கிட்ட அந்த பணத்தை திரும்ப கேட்கறான். அப்போ அந்த யாக்கு 2 லட்சம் ரூபாவை 4 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்கள்ட்ட வேலை செய்யற ஆள் கிட்ட கொடுத்தேன்னு சொல்றான். இதை கேட்ட கவுடே உடனே அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிச்சா இவன் எனக்கு 1 ரூபாய் கூட தரலன்னு சொல்றான். அதுக்கு இந்த யாக்கு இடை போய் சொல்லாத, நான் காசு தந்த இடத்துல சிசி கேமராஸ் எல்லாம் இருக்குது, நான் வேணா செக் பண்ணி காட்டுறேன்னு சொல்றான். அதை கேட்ட கவுடே தாங்கிட்ட வேலை பாக்குறவன் பொய் சொல்லிட்டான்னு நினைச்சு ரொம்ப அடிக்கிறான். இப்போ அந்த வேலை செய்யறவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னா அவனோட பிரதருக்கு அர்ஜென்டா ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் காசு தேவை, அதுக்காக தான் இந்த காசை யூஸ் பண்ணிக்கிட்டான். அப்போ இதை கேட்ட கவுடே அவனை பயங்கரமா அடிச்சு எனக்கு காசு சீக்கிரமா வேணும்னு வார்னிங் கொடுக்குறான். அப்புறம் இதே ஆள் ஈவினிங் ஒரு பிளேஸ்ல உட்காந்து ஃபீல் பண்ணி தண்ணியை போட்டுட்டு இருக்கிறப்போ எலியாஸ் வர்றான். எலியாஸை பார்த்ததும் இவன் நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்றான். திகம்பரோட பாட்டி அம்மா எப்படி இறந்தாங்க, திகம்பரை ஏமாத்தி எப்படி அந்த பிளேஸை கவுடே தனக்கு மாத்திக்கிட்டான், அப்புறம் திகம்பரோட அப்பா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த கவுடே தான் காரணம்னு சொல்றான். இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட எலியாஸ் ஃபாஸ்டா திகம்பர் கிட்ட போய் இதெல்லாம் சொல்றான். இதை கேட்ட திகம்பர் இதுக்கு ஒரு பிளான் பண்றான். அப்படின்னா கவுடே கிட்ட போய் உங்க கூட வேலை பாக்குறவன் உங்களை கொல்ல பிளான் பண்ணி இருக்கிறான்னு சொல்லி கவுடேவை அங்க கூட்டிட்டு போறான். அப்போ அவன் அங்க ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணி மட்டையாகி படுத்திருக்கிறான். இப்படி இவனை இங்க பார்த்தாலுமே கூட இந்த கவுடே விடாம அவனை வெட்டி கொள்றான். இவனை கொன்னுட்டு கவுடே திகம்பருக்கு கொஞ்சம் காசு கொடுக்க போறான். அப்ப திகம்பர் அதை வாங்காம நீங்க என்னோட அப்பாவை கொல்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் வாங்குனீங்க இல்ல, அதா இதுன்னு கேக்குறான். இவன் இப்படி பேசுறதை கேட்ட கவுடே ஒண்ணுமே புரியாம ரொம்ப சைலண்டா நிக்கிறப்போ இதே பிளேஸ்லயே திகம்பர் அவனோட அப்பாவோட கத்திய வச்சு எலியாஸோட ஹெல்ப் மூலமா இந்த கவுடே எங்கேயே கொல்றான். இப்படி திகம்பர் தான் அப்பாவையும் பாட்டியும் கொன்ன கவுடைய பழிக்கு பழி தீத்துட்டான். இதுக்கு பிறகு அவனோட பாட்டியோட ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி தெரியுது. தென் இந்த சைடு நெய்பர் பாபி தான் ஹவுஸ் செல் பண்ணி இங்க இருந்து வேற ஊருக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாரு. இது தெரிஞ்ச திகம்பர் அவங்க கூட போலான்னு நினைக்கிறான். இதே விஷயத்தையும் அவங்க ஆண்டி கிட்ட போய் சொல்றான். பட் இதை கேட்டதான் அவங்க ஆண்டி சம்மதிக்கல. இருந்தாலும் அவங்க ஆண்டி எப்படி எல்லாமோ கன்வின்ஸ் பண்ணி அவனும் இலியாசும் பாபி கூடவே இந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க. தென் இப்படியே இவங்க அங்க இருந்து புது ஊருக்கு வந்துட்டாங்க. இந்த புது ஊரும் திகம்பருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதோட இனிமே இங்கேயே ஃபுல்லா இருக்கலாம்னு திகம்பரும் இலியாசும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பாபி திகம்பரோட ஃபேமிலி ஃபுல்லா இந்த மாதிரி இறந்ததுனால அவங்களோட ஃபேமிலிக்கு ஏதோ சாபம் இருக்குதுன்னு நினைச்சு யாராச்சும் மந்திரவாதியை பார்த்து பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ இவருக்கு நடந்த விஷயம் எல்லாம் கிளியரா தெரியாது இல்ல, அதனால இப்படி நினைக்கிறாரு. தென் இதே நாள் நைட்டு திகம்பர் தான் பண்ண தப்ப எல்லாத்துக்கும் ரியலைஸ் ஆகி பாபி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். ஃபர்ஸ்ட் இவன் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட பாபி சின்ன பையன் ஏதோ கதை விடுறான்னு நினைச்சாரு. பட் மேட்ரு ஃபுல்லா தெரிஞ்ச பிறகுதான் இவன் சின்ன பையன் இல்ல ஒரு 7.5 பையன்னு நினைக்கிறாரு. தென் இந்த கதையெல்லாம் கேட்டது நைட் என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. இவருக்கு தூக்கம் வரல. அங்கேயே எங்கேயே நடந்துகிட்டே இருக்கிறாரு. அப்புறமா ஒரு விண்டோ வழியா திகம்பரை பாக்குறாரு. அப்ப திகம்பர் பாபியோட ஒய்ஃபுக்கு முன்னாடியே அவரோட பொண்ணு கூட இன்டிமேட் ஆகுறான். இத அதே விண்டோ வழியா தான் இலியாசும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் பாபி இங்க இருந்து அவரோட ஒய்ஃபு கிட்ட போறாரு. அவர் வர்றதை பார்த்ததும் பாபியோட ஒய்ஃப் அங்க இருந்து சைலண்டா கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உட்காடுறாங்க. பாபியும் அவரோட ஒய்ஃபை மட்டும் சாப்பிடல. திகம்பர், எலியாஸ், பாபியோட பொண்ணு 3 பேர் மட்டும் சாப்பிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல இவங்க 3 பேரோட டெட் பாடிஸை காட்டுவாங்க. இந்த பாபி சாப்பாடுல விஷத்தை கலந்து இவங்க 3 பேரையும் கொன்னுட்டாரு. சொந்த பொண்ணு தான் கண்ணுக்கு முன்னாடியே இப்படி இறந்து கிடக்கிறத பார்த்தாலுமே கூட பாபியோட ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஒருவேளை திகம்பரும் எலியாசும் இனியும் உயிரோட இருந்தா இந்த உலகத்துக்குன்னு எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல இருக்கிறத விட சாகிறதே மேலேன்னு நினைச்சு இந்த பாபி இந்த மாதிரி கொன்னுட்டாரு. இதே சீன்ல இந்த ஃபில்ம் எண்ட் ஆகுது. பணம் சொத்துன்னு பொய்யான ஆசைக்காக சிரியாவும் சுப்ரியாவும் அந்த பாட்டியை சீட் பண்ண நினைச்சாங்க. பாட்டிமா இல்லாதப்போ திகம்பரோட லைஃப் அவனோட பெரியப்பா மேல டிபெண்ட் ஆகுச்சு. அவரும் தன்னோட சுயநலத்துக்காக திகம்பரை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாரு. இப்படியே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ திகம்பர் ஒவ்வொருத்தங்களையா ஒரு சைடு கொன்னு தன்னோட சின்ன வயசுலயே ஒரு ரவுடி ஆகி யாரையும் நம்பாம லாஸ்டா ஒருத்தரை மட்டும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னா லாஸ்டா அவரே அவனை கொன்னுட்டாரு. ஓகே, இதான் ஃபில்ம். இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.